வாழ்க வளமுடன். நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஆண்டுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். பட் நம்மளையே ஆண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ளேயே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சித்தர்கள் போற்றிசை திண்ணுயிர் மண்ணும் புனிதனை என்ற வரிகளில் சொல்லியிருக்காங்க. இதை எந்த இடத்துல சொல்லியிருக்காங்கன்றத வீடியோவோட நிறைவில் பார்த்தலாம். இப்போ இந்த போற்றி இசைத்து அப்படின்றத அர்த்தம் பார்க்கலாம். போற்றி அப்படிங்கிறது இங்கே போற்றுதல் புகழுதல்னு சொல்லுவோம்ல. இப்போ யாரை நாம் அப்படி பண்ணுவோன்னா உணர்வு பூர்வமாக நம்மளோட ஒன்றுனவங்களை தான் நாம் போற்றுவோம் புகழுவோம். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் யாராவது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க உங்களுடைய உணர்வோட ஒன்று கலந்துருப்பாங்க. அப்போ இங்கே போற்றுதல் போற்றி இசைத்துன்னு சொல்கிறாங்க. இங்கே நாம் ஒரு இசை அப்படின்ற ஒரு விஷயம் ஈஸியாக பேசுகிறது போல் கிடையாது. அது நுணுக்கமாக இன்னும் இந்த ஒலி அப்படின்றத கோர்த்து அழகாக ஒரு சங்கீதமாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அது பல இசைகள் இருக்குது, இசை கருவிகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு நுட்பமான ஒரு அமைதியான ஒரு கோர்வையாக பயணிக்கக்கூடிய ஒரு அறிவு நம்மக்கிட்ட இருக்கும்போது அந்த அறிவை வெளிப்படுத்தும் போது தான் நடக்கும். அப்போ இங்கே உணர்வு அப்படின்றது ஒரு கோர்வையாக ஒரு நுட்பமான தன்மையில் பயணிக்கக்கூடிய நிலையில் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த உணர்வு தான் போற்றிசை திண்ணுயிர் மண்ணும் புனிதனைன்றாங்க. இந்த உயிரை ஆளக்கூடிய மண்ணும் அப்படின்றது மண்ணை ஆளக்கூடிய மன்னன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் இந்த உயிரின் இயக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. பட் இந்த இயக்கத்துக்கு அறிவை யார் கொடுக்குறா? அது ஒரு சீராக ஒரு இசை போல் ஒரு இதமாக, ஏன்னா நம்ம பேசுகிறது கூட சில பேர்த்துக்கு எரிச்சலை கொடுக்கும். பட் இசை அப்படின்றது காதில் கேட்டாவே ஆட்டோமேட்டிக்காக உடலில் மனம் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள அந்த இசைவுக்கு இசைய ஆரம்பிச்சிடும். உடலை கூட அதை அசைக்கக்கூடிய தன்மைக்கும் கொண்டு போகும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த உடலில் நடக்கக்கூடிய இந்த உயிரின் இயக்கம் அப்படின்றது ரொம்ப இதமாக இணக்கத்தோட இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு. நாம் இயங்கக்கூடிய இந்த இயக்கம் இருக்கட்டும், உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் இயக்கத்தை எடுத்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த இதயத்தோட துடிப்பை நான் செஞ்சுக்கிறேன், அதோட வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு நம்மளால் சொல்ல முடியாது. நாம் இங்கே எவ்வளோ இயக்கத்தில் இருந்தாலும் உடலில் உறுப்புகளின் இயக்கம் அப்படின்றது சீராக தான் இருக்குது. நம்ம தூங்கினாலும் சரி, முழிச்சிருந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, ஓடினாலும் சரி, உட்காந்துருந்தாலும் சரி, அது எந்த ஒரு நிலைக்கு போனாலும் திரும்ப நம்மளை பாதுகாக்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய இந்த உணர்வோட ஒன்று கலந்து பயணிக்கக்கூடிய தன்மைக்கு இயல்புக்கு வந்துடுது. கூட குறைச்சி நாம் நம்மளுடைய இயக்கத்தில் அதை கொண்டு போனாலும் அது இயல்புக்கு நம்மளை கொண்டு வரதுக்காக அந்த இயக்கத்தில் சீராக தான் இருக்குது. அப்படி இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மனதை, இந்த மனதுக்கு மூலமாக இருக்கக்கூடிய உயிரை ஆளக்கூடிய ஒரு புனிதன். அவனை ஏன் புனிதன்னு சொல்கிறாங்கன்னா, புனிதன்னா அப்பழுக்கற்ற அப்படின்ற ஒரு நிலை, எதிர்பார்ப்பு இல்லாமல் நமக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை, அவனை தான் புனிதன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த உயிரின் இயக்கம் நம்மக்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் இயங்குறதுக்கு இணக்கம் கொடுத்து இயக்கத்தில் இருக்குது. அதை நாம் நுட்பமான தன்மைக்கு போகும்போது தான் உணர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடுத்தடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய குணத்துக்கு ஏற்றவன் தான் எனக்கு நண்பனாக இருக்க முடியும். அதே போல் இந்த உயிரின் இயக்கத்தை இயக்கக்கூடிய ஒரு மன்னனை நாம் இங்கே நமக்குள்ளே உணரணும். அந்த புனித தன்மையை நாம் நமக்குள்ளே தேடி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய மனம் அப்படின்றத அதன் ஃப்ரீக்வன்சிக்கு போக பழகணும். அதற்கு தியானம் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கும். அந்த தியானத்துக்கு பிராணாயாமம் அப்படின்ற மூச்சுக்காற்று அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதை தான் திருமந்திரத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த பாடலின் வரிகள் கூட கடவுள் வாழ்த்து என்ற தலைப்பில் வரக்கூடிய முதல் தந்திரத்தில் 2வது பாடலோட முதல் வரியாக தான் இருக்குது. வேணும்னா எடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்த வரியின் விளக்கம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.